அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம் உலக நிகழ்வுகளை. நம்ம இந்தியா தயாராகிக்கோங்க. காலையிலே பதிவு போட்டேன். அடுத்த ஒரு லாக்டவுனுக்கு கிட்டத்தட்ட அறிகுறிகள் தென்படுகிறது அப்படின்னா, அடுத்த இன்னொரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்தியனுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு சமிக்கைகள் வந்து கொடுத்துருக்கிறார். நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பள்ளிக்கூடங்கள் திறக்கிறாங்க இல்லையா, அதில் பார்சியல் லாக்டவுன் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே பிரிக்ஸோட கூட்டமைப்போ இல்லை அங்கே அமெரிக்க அதிபர் வந்து சீனாவுடைய பயணமோ ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா, இல்லை லாக்டவுனை நம்ம தொடர போகிறோமான்றதை பொறுத்து தான் இருக்குது. பார்க்கலாம். நம்ம வாங்க நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக விவாதிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்த பயன்பாட்டை? காரில் போகிறது, பைக்கில் போகிறது, இதெல்லாம் பெட்ரோல் டீசலோட பயன்பாட்டை குறைங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆன்லைனுக்கு மாறுங்க. நிறைய ஐடி நிறுவனங்கள் ஆன்லைனுக்கு மாறுங்க. ஏன்னா நம்ம டீசல் அண்டு பெட்ரோலு க்ரூட் ஆயிலை நம்ம நிறைய இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நிறைய தட்டுப்பாடாக இருக்குன்னாங்க. பட் நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை அடுத்து ஒரு 60 நாள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியேட்டடாக, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக ஒரு பிரதமரோட கான்வாய் அப்படின்னா குறைஞ்சது 20ஆவது வரும். முன்னாடி ஒரு 10, பின்னாடி ஒரு 10, கண்ணா முன்னாடி சுற்றிட்டு இருக்கோம் அந்த பக்கலாம். அந்த கான்வாய் எல்லாம் தூக்கிட்டு கடைசியில் பாருங்கள் 2 வண்டி தான். ஒன்று அவரு ஒன்று, பின்னாடி செக்யூரிட்டி கன்சர்ன் ஒன்று, அவ்வளோதான். பட்டு தேசிய பாதுகாப்பு வந்து பல அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க இது மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக பாதுகாப்பு ஆணுங்கள் புடைசூழ தான் போய் ஆகணுன்ற மாதிரிலாம் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இல்லை வேண்டாம், 2 வாங்கணும், டெல்லிக்குள்ளே வந்து அது குறிப்பாக வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாராம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் இனிஷியேட்டட் எடுத்ததுனால காலையிலே ஒரு ஜட்ஜ் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து சைக்கிளில் வந்ததை பார்த்தேன். இனி மற்ற முதலமைச்சர்கள் மற்ற எல்லாமே வந்து இனி 2 வாகனங்களில் வரப்போகிறாங்களா இல்லை எதில் வரப்போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தோம் அப்படின்னா தங்கம், சில்வர், பிளாட்டினம் இது 3க்கான இறக்குமதி வரி 6% 15%. அப்போ கொஞ்சம் இறக்குமதி குறையுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இறக்குமதியெல்லாம் குறையாது. என்ன பண்ணாலுமே மக்கள் இன்றைக்கி கூட நகை கடையில் இருக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் வந்து அலைமோதியில் தான் இருந்தது. அதில் ஒரு பவுன் பார்த்திங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு. அப்போ கூட மக்கள் யாரும் அங்கே கூட்டம்லாம் குறையில. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற பதில் தான் இருந்தது. இன்றைக்கி நிறைய மீடியா சேனல்லாம் என்ன பண்ணாங்க, இது மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க, சரி வந்து மக்கள் நகைக்கடை பக்கம் போகலையா, விலை வேறு 8000 ஏறிடுச்சு அப்படின்னா ஒரு எத்தனை கேமரா எடுத்துகிட்டு போனாலும் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறதுங்க ஆள் இருக்காங்க. அந்த அளவுக்கு வாங்க தான் செய்தாங்கன்றதையும் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி நம்ம வந்து எங்கே பெருசாக வாங்குகிறோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து, UAE, UK, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பெரு, இந்த 6 நாடுகள் தான் பெரும் அளவுக்கு வாங்குகிறோம். இது வரைக்கும் நம்ம இந்த ஷார்ட் பீரியடில் பார்த்தோன்னா 100 பில்லியன் அளவுக்கு மேலே நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இங்கே குறிப்பிட்ட இது 3 மட்டுமே. இது எல்லாமே நம்மளுடைய அந்நிய செலாவணியுடைய இது வந்து பெரிய அளவுக்கு காலி பண்ணுது, ஃபுல்லாக கரைக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமா அப்படின்னா இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லை. சரி, இது வந்து 2வது அறிகுறியும் தாண்டி 3வது அறிகுறி வந்து என்னென்னா, விமான எரிபொருளினுடைய விலை உயர்வுனால விமான போக்குவரத்து வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 6 சர்வதேச விமான சேவைகள் வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க ஏர் இந்தியா. சென்னை டு சிங்கப்பூர், மும்பை டு நியூயார்க்கு, மும்பை டு டாக்கா, டெல்லி டு சிகாகோ, டெல்லி டு ஷாங்காய், டெல்லி டு மாலோ விமான சேவைகள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வரும் ஆகஸ்ட் மாதம் வரை 6 விமான சேவைகள் தற்காலிகமாக நாங்கள் ரத்து பண்ணுறோம். வரும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 6 வரை ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் ரத்து பண்ணுறோன்ற மாதிரி. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட விமானங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1200 விமான சேவைகள் வந்து தொடரும். பட் 6 விமான சேவைகள் ரத்து செய்கிறோம். பட் இது ஃப்யூச்சரில் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகலான்ற மாதிரியான ஒரு வார்த்தை. அப்போ விமான சேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. கோல்டோட இறக்குமதி வரியை அதிகம் பண்ணுறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தனது தனிப்பட்ட கான்வாய் வந்து 2 வாகனத்தில் வராங்க. இப்போ ரிசர்வ் பேங்க்கினுடைய ஆளுநர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் வந்து கண்டிப்பாக
பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வை வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை. மத்திய கிழக்குடைய பதற்றம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தொடர்ந்து க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஏறிட்டே போகுது. இந்த அரசாங்கம் ஒரு அளவுக்கு மேலே பர்டனை வந்து சமாளிக்க முடியல. இது வரைக்கும் 1,90,000 கோடி வந்து இந்த அரசாங்கம் செலவு செய்திருக்கிறது. அதாவது அதிகமாக செலவு செய்திருக்கிறது. ஏன்னா $115 பக்கம் வந்துருச்சு. ஆனால் இங்கே $65 ப்ரைஸ் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால மேபி நீங்கள் 15ஆம் தேதிக்குள்ளாரே வந்து இந்த விலையேற்றத்தை பார்க்கலாம். நாளையோ நாளை மறுநாளோ அந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ₹5 ஏறுதா இல்லை ₹10 ஏறுதான்னு தெரியல. பட் ஆனால் ஏறப்போகுது. இதை விட மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன வரப்போகுது அப்படின்னா, உலகளாவிய அளவில் வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வெளிப்படையான ஒரு அபாயம் வந்து தெரிந்திருக்கிறது. இன்று பாட்டியும் பேரனும் ஃப்ரான்ஸோட அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஒட்டுமொத்தமாக மூடினதுனால என்ன ஆச்சுன்னா, எல்லா நாடுகளோட சப்ளை செயின் அப்படின்றத விட ஃபெர்டிலைசர் உரம் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகளுக்கும் ரீச் ஆகலை. மிக கடுமையாக பாதிக்கப்படுறது ஆப்பிரிக்கா நாடுகள். ஆப்பிரிக்கா நாடுகளையும் தாண்டி இனி வந்து உணவு செயினே வந்து முழுமையாக வந்து கட் ஆக போகுது. இனி வந்து ஃபுட் செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து அதிகமாக ஆக போகுதுன்றதுக்கான கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று பதிவில் கூட பார்த்துருந்தேன், ஃபெர்டிலைசர் வரலனா என்ன, நம்ம வந்து இயற்கை உரத்துக்கு மாறிடலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு புரியும், ஒரு மண்ணை ஒரு லேண்டை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் ஆகிடும். அது வந்து டோட்டலாகவே மாறணும் அப்படின்னா. ஏன்னா மண் வந்து ஏற்கனவே மலட்டுத்தன்மை வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம இருக்கிற மண்ணோட தன்மை எல்லாமே. அது இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா 3லேருந்து 4 வருஷம். அதனால தான் இயற்கை விவசாயம் செய்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 ஏக்கரா எடுப்பாங்க, 2 ஏக்கரா தான் எடுப்பாங்க. அதையும் தாண்டி இயற்கை விவசாயத்துக்கான செலவு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அதிகமாக இருக்குது. இது வந்து சும்மா ஒரு யூரியா மூட்டை வாங்குறோமா போட்டோமா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்படி போயிருக்கு. அதனால் நார்மலாகவே இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காத இந்த சூழ்நிலையில் இயற்கை விவசாயத்தை வந்து எந்த அளவுக்கு முன்னெடுத்து பண்ணுவாங்க அப்படின்றது இன்னொரு கேள்வியும் இதில் நம்ம முன்வைக்க முடிகிறது. அதனால் இது உலகளாவிய அளவில் ஃபெர்டிலைசர் தான் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்புறம் மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துகிறது. தயாராக இருங்க மக்களே. நான் ஏன் இவ்வளோ நேரம் நான் மூச்சு முட்டை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மந்த்து எண்டுக்குள்ளார இல்லை, இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளாரே அதாவது இது நம்ம பேனிக்காகி பயப்படுற அளவுக்குலாம் இல்லை, ஒரு பார்ஷியல் லாக்டவுன் மாதிரி தேவையில்லாமல் இப்போ பாகிஸ்தானில் பார்த்தோம்னா ஒரு பார்ஷியல் லாக்டவுன் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அறிவிப்புகள் கிட்டத்தட்ட கசிந்து கொண்டே இருக்கிறது உலகளாவிய அளவிலே. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரகிளுக்கும் காரணம் நாங்கள் கிடையாது, அமெரிக்கா தான். ஆனால் இப்பயும் சொல்கிறோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் தான். அதை மீறி ஒன்றுமே யாரும் எதுவுமே பண்ண முடியாது. வேணா நாங்கள் 14 அம்ச கோரிக்கையிலிருந்து 10 அம்ச கோரிக்கையாக குறைச்சிக்கிறோம். எங்களுக்கு முடக்கப்பட்ட சொத்துக்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, அமெரிக்கா இங்கேருந்து கிளம்பிடுங்க. இதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து மிரட்டுறேன் இங்கேருந்து மிரட்டுறேன்னா மிரட்டுற வேலையும் கூடாது, எங்களை எந்த காரணத்தை கொண்டு தாக்கல் நடத்தக்கூடாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், எங்களுக்கு சிம்பிள் தான். மற்றபடிலாம் நீங்கள் அணு ஆயுதத்தை பற்றியோ மற்றலாம் நீங்களும் பேசாதீங்க, நாங்களும் அதை பற்றி எடுக்கலை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஈரான் வந்து அதுக்கு வந்து உலகமே சாட்சி. இன்றைக்கி உலகளாவிய அளவில் லாக்டவுன் வந்து ஒட்டுமொத்தமாக முடங்கி இருப்பதற்கான முக்கிய காரணம் நாங்கள் அல்ல, இவங்க ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஈரான் வந்து வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கூட ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து அந்த க்ளோஸ் பண்ணுறது மீது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா கூட இதுவும் நாங்கள் அனுப்புறதை பரிசீலனை பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்று. பட் காலையில் வந்து ட்ரம்ப் அவர்கள் சீனா கிளம்புறதுக்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை பாகிஸ்தான்லாம் ரொம்ப ஒரு குட் கண்ட்ரி, வெரி வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்குள்ளே ஃப்ளைட்டில் வரும்போதே வந்து தலைவரே நீங்கள் கிளம்பும்போது இது மாதிரி தப்பாக சொல்லிட்டீங்க, அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அந்த வந்து மேலே ஒரு சொல்லியிருப்பாங்க போல். மனுஷன் வந்து மேலேருந்து ஒரு பதிவை தட்டி விட்டுட்டார். பாகிஸ்தான் வந்து ஃபூலிஷாக வந்து நம்பிட்டாங்களாம். அதாவது $35 பில்லியன் மேலே வந்து கடந்த 18 வருஷமாக கொடுத்துருக்காங்களாம், உதவி செஞ்சுருக்காங்களாம்.
ஆனால் அவங்க வந்து திருப்பி எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, பொய்களையும் புரட்டுகளையும் கொடுத்துருக்குறாங்களாம் திருப்பி. எங்கள் லீடர்லாம் வந்து ஃபூல் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக முட்டாளாக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு சேஃப் ஹெவன் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு சேஃபான ஹெவன் கொடுத்தாங்க. இப்போ லிட்டில் ஹெல்ப் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அது இவங்களுக்குன்னா ஆப்கானிஸ்தானுக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஈரான் மிலிட்ரிக்கு வந்து அவங்களுடைய போர் விமானங்கள் அலோவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை வந்து மோர் அட்டென்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நன்றி. கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கீங்க அமெரிக்கா, கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பாகிஸ்தானை நம்பி கடைசியில் வந்து அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவங்க உங்களுக்கு வேட்டு தான் வைப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை தான். இப்போ கரெக்டாக வந்து செக் வைத்திருக்காங்க. போகிற இடத்துலலாம் தூங்கி எந்திரிச்சா போதும். அவங்க மனைவி மெலினா கிட்ட கூட அடடட அந்த ஆஷிப் முனீர் இருக்கிறார்ல, அருமையான ஆளுமா, அற்புதமான ஆள். நம்ம ஷபாக் ஷெரீப் அற்புதமான ஆள். அடட நினைச்சா பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த கிரேட் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்லாம் போகிற இடத்துலலாம் புகழ்ந்து தள்ளினீங்களே. பாகிஸ்தான் தான் நடுநிலை வைக்கிறாங்க, அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு கதையை விட்டீங்களே. இப்போ திடீர்னு ஓடி வந்து எங்களை முட்டாளாக்கிட்டாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்க. கடந்த 18 வருஷமாக 35 பில்லியன் வந்து எந்த கைமாறு இல்லாமல் கொடுத்து இன்றைக்கி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. பலே வெள்ளையை தேவா பலே. இப்போ தான் நீங்கள் காரியத்துக்கு வந்திருக்கீங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இனி பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு கிடையாது. அதை தாண்டி இதை யார் தான்பா முன்னின்று பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னா, நார்வே போயிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ட்ரம்ப் அவர்கள் அங்கே சீனாவில் இறங்கியிருக்காங்க. சீனாவில் நிச்சயம் நாங்கள் ஈரானுடைய விவகாரத்தை பற்றி முழுமையாக விவாதிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னதான் ஈரானுடைய விவகாரத்தை முழுமையாக விவாதிக்கிறோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 12 முக்கிய நிறுவனங்களுடைய தலைவர்கள் வந்து போயிருக்கிறாங்க இவரோட சேர்ந்து. ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய எலான் மஸ்க் அவர்கள் போயிருக்காங்க. என்விடியா மட்டும் டவுட்டாக இருக்குது. ஆப்பிள் நிறுவனம், பிளாக் ராக்கு, பிளாக் ஸ்டோனு, போயிங்கு, கார்கில், சிட்டி குரூப்பு, இது மாதிரி மொத்தம் 10 முக்கிய நிறுவனங்கள் அவரோடு சேர்ந்து போயிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களாம். பட் இதே ட்ரம்ப்பு தான் எலான் மாஸ்கிலிருந்து எல்லாத்துக்கும் செக் வைத்தார். இது மாதிரி சீனாவில் போயிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணாதீங்க, சீனா கிட்டேருந்து சிப்பை வாங்காதீங்க, சீனாவுக்கு சிப்பை நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்களையே நம்பி இருந்த தைவான் இன்றைக்கி வந்து அடிமட்ட முட்டாளாகிட்டாங்க. காரணம் என்னென்னா, தைவான் இவங்க பேச்சை கேட்டு அவங்க மோஸ்ட் வந்து இதுக்கு முன்பு வந்து 40% மேலே சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிப் செமிகண்டக்டர் எல்லாத்தையும். இதுக்கு முன்ன இந்த பைடன் காலத்தில் வந்து அந்த ஏற்றுமதியெலாம் நிறுத்து, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் கொடுக்குறோங்க, இன்னும் எதுக்கு நீங்கள் சீனாவுடன் உறவு வைத்திருக்கீங்க, நிறுத்துங்கள் அப்படின்னோடனே இவங்க பேச்சு அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி இன்றைக்கி தைவான் வந்து அங்கே போயிட்டு அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அந்த இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸும் என்ன ஆச்சுன்னா, இது ட்ரம்ப்பு ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து அந்த டிஎஸ்எம்சியினுடைய நிறுவனம் இருக்குல்ல, முழுமையாக நீங்கள் எங்களுக்கு எழுதி பாதி கொடுத்து ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. யார்? தைவான் நிறுவனம் ஷாக் ஆகிட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நம்ம போய் அங்கே நம்ம நிறுவனத்தை அங்கே ஓப்பன் பண்ணால் நம்ம நிறுவனத்தையே அங்கே 50% மேலே சேல் பண்ணுற சொல்லாங்கன்னா மறுக்க, அவர் மறுபடியும் மிரட்ட, அப்புறம் 20% பொருளாதார வரியை போட, மறுபடியும் அவங்க போய் சமாதானப்படுத்த, அது இன்னுமே ஒரு பேச்சுக்கு வந்த மாதிரி தெரில. இதில் வந்து வேதனை கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறது தைவான். அமெரிக்கா என்னும் ஒற்றை வார்த்தையை நம்பி நயவஞ்சகத்தின் மூலமாக இந்த சீனா மீது வரியை போட்டு, இவங்க மட்டும் வரி போடல, கூட ஐரோப்பாவும் வரி போட்டாங்க, எல்லாமே வரி போட்டாங்க. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக ஆதங்கமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி டப்புன்னு போயிட்டு இங்கே சீனா விழுந்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. பட் இந்த பேச்சுவார்த்தை அப்படி தானே. இன்றைக்கி வந்து அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து நிறைய பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள் வந்து அமெரிக்காவுடைய பப்பு வேகலை. அடுத்தது இங்கே ஈரான்கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் சீனா மீது வரியை போட்டிங்க, ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகலை. அதனால் கடைசியில் போய்ட்டு அவங்கக்கிட்ட நிஜமாகவே இதை வியாபார இதுக்கு தான் போகிறீங்களா, இல்லை ஏதாவது கெஞ்சறதுக்காக போகிறீங்களா அப்படின்னா உடனே இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடிகிறது. நேற்று ஒரு 3 எண்ணெய் கப்பல் வந்து சீனாவை நோக்கி போயிட்டு இருந்தது. அதில் ஒரு எண்ணெய் கப்பல் மட்டும் ஈராக்கினுடைய நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்தது. அதை வந்து நிறுத்திட்டாங்க டோட்டலாகவே. அமெரிக்கா வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க.
என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை தலைவர் சீனாவுக்கு விசிட் பண்ணுறதுனால ஏதாவது தள்ளி அனுப்புகிறான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. அதே போல் இந்த சீனா விசிட்னால ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், ஈரான் அங்கே நடத்தப்படுகிற தாக்குதல் சற்று தள்ளு போகிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வுனா பிரிக்ஸ் கூட்டமைப்போட கூட்டம். இது ஒவ்வொரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக வந்து கலந்துக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தலைமை தாங்கி நடத்துகிறாரு. இன்னைக்கு காலையில் ரஷ்யாவுடைய லாவ்ரோவ் அவர்கள் வந்திருக்காங்க. இனி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வருவாங்க, சீனாவிலிருந்து வருவாங்க. பார்க்கலாம் இவங்க எல்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்போட நாடுகள் வந்து என்ன மிக முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன முடிவுகள் எடுத்தாலுமே நம்மளால் ரஷ்யா கிட்டேருந்து வெளிப்படையாக எண்ணெயை இறக்குமதி பண்ண முடிகிறதா? இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு கிட்ட கேட்கப்படுகிற பிரதான கேள்வி அதுதான். ஏன்னா இன்று கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரஷ்யா போகின்ற பயணம் வந்து திடீர்னு ரத்துன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதை பற்றி எதுவுமே டீட்டெயிலாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சொல்லலை. ஏன்னா இன்னுமே நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோமா வாங்கலையான்றது அதை மட்டும் ஹோல்டு பண்ணுறாங்க. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் ஒன்றாக இணைந்து அமெரிக்காவுடைய தடையை மீறி வாங்க முடியுமா இந்த இடத்துல அப்படின்னா அது கொஷின் மார்க்கு தான். அதை தாண்டி என்ன மிக முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்னதான் நம்ம ரஷ்யாக்கிட்டே மற்ற நாடுகள்கிட்ட ஒப்பந்தம் போட்டாலும், மற்ற நாடுகள் மற்றவங்ககிட்ட போட்டாலுமே வந்து வரிக்குதிரை வரிசாமி உள்ளே வந்து பூந்து பெரிய அளவுக்கு தடை விதிக்கிறேன், அதை விதிக்கிறேன், வரி விதிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு முன்பு இருந்த வலு, அதாவது பைடன் காலத்தில் இருந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரு கெத்து இப்போ இருக்கான்னா இப்போ இல்லை, சுத்தமாகவே இல்லை அப்படின்றதுல நான் வந்து வெளிப்படையாக நம்புகிறேன் பாஸ். அதையும் மீறி ஏதாவது ஒப்பந்தங்கள் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் யூஏ என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம்லாம் அவங்க யாரையும் நம்பி இல்லைன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்களுக்கு வெளியில் இந்த ஸ்டீல் கம்பிலாம் வச்சு வெல்டிங் வச்சிட்ருக்காங்க. சப்போஸ் ட்ரோன் தாக்குதல் வந்தாலும் அந்த எண்ணெயுடைய சுத்திகரிப்பு நிலையங்களை போய் அடிக்காத அளவுக்கு எவ்வளோ வேகமாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக ரெடி பண்ணுறாங்க. வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே வந்து யூஏ வந்து பக்கா பிளானாக ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓமனுடைய இதில் ஒரு பெரிய ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று, எமிரேட்ஸினுடைய டேங்கர் ஒன்று அடிச்சிருக்காங்க. அதிலிருந்து தொடர்ந்து எண்ணெய் கசி வந்து வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈரான் வந்து ஈராக்குடைய குர்திஸ்தான் நிலைகள் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. லெபனானுடைய பகுதியில், குறிப்பாக சதன் லெபனான் பகுதியிலும் கொஞ்சம் உள்ளேயும் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. லெபனான் என்ன பண்ணியிருக்காங்க, யுஎன்எஸ்சியில் ஐநாவோட செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து ஈரான் மீது ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் எங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனையில் வந்து தலையிடுறாங்க. பெய்ரூட்டினுடைய சொவினாரிட்டிக்குள்ளே வந்து தலையிடுறாங்க. அவங்களுக்கு அதுங்க அருகதையும் அவங்க தலையிடுக்கான உரிமையும் கிடையாது. இவங்களால தான் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஈரான் மீது லெபனான் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாங்க. ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் சீனாவுடைய பயணத்தினால நிச்சயம் இந்த போர் நிறுத்தத்தை பற்றி, ரஷ்யாவும் சீனாவை பற்றின போர் நிறுத்தத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்றொரு பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, இல்லைப்பா இன்றைக்கி கூட பார்த்தோம்னா ஒரு 700 ட்ரோனுக்கு மேலே ஒரு அட்டாக் எங்கள் உக்ரைன் மீது, அதில் பெரும்பாலான அமெரிக்க நிறுவனங்கள் மீது தொடர்ந்து ஒரு மாதமாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்களாம் ரஷ்யா. ஆனால் இது வரைக்கும் அமெரிக்கா ஒரு வார்த்தை கூட என்னன்னு கூட கேட்கலையாம். ஏன்னா குத்துனது நண்பனாக இருந்தால் வெளியே கத்தக்கூடாதுன்ற அடிப்படையில் அமைதியாக இருக்காங்களாம் அமெரிக்கான்ற ஒரு குற்றச்சாட்டுமே ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். ஸ்லோவாக்கியா திடீர்னு உக்ரைனுடைய எல்லை பகுதியை முழுமையாக மூடிட்டாங்க. காரணம் என்ன, செக்யூரிட்டி ரீசனுக்காக நாங்கள் மூடி வைக்கிறோம். ஏன்னா யாரை நம்பலாம், உக்ரைன்காரன் மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னன்னு தெரியல, பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.